வழக்கமாக கட்டுற வீட்டில் இருந்து ரொம்பவே வித்தியாசப்படுத்தி இந்த 3 BHK வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த ஏரியாவில் நிறைய மலைகள் இருக்குது. அந்த லேண்ட்ஸ்கேப் வியூவை பயோமிமிக் பண்ணுற மாதிரி என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட், எலிவேஷனுக்கு மவுண்டெயின் மாதிரியே ஒரு பக்கம் ஸ்லோப்வுட் ரூஃப், அதே மாதிரி கார் பார்க்கிங்கில் ஆர்ச் ஷேப்பில் ஸ்ட்ரக்சரல் பீம் கொடுத்து வீட்டோட வெளிப்புற முகப்பு பகுதியை வித்தியாசமாக வடிவமைச்சிருக்காங்க. வீட்டினுடைய மையப்பகுதியில் பெரிய ஸ்கைலைட்டோட அழகாக கோர்ட்டியர் கட்டியிருக்காங்க. இதோட ஈஸ்ட் வாலில் நிறைய கிளே ஜாலிஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் காலை நேரங்களில் சூரிய வெளிச்சம் ஜாலிஸ் மூலிமா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வீட்டினுடைய மையப்பகுதியில் விழுந்து ஒரு ஆஸ்தட்டிக் லுக் கிடைக்கிற மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கோர்ட்டியரை பார்க்குறதுக்காகவும், அதே ஃபஸ்ட் ஃப்ளோரில் லான்ச் அண்டு செகண்ட் பெட்ரூமில் இருந்து லிவிங் ஸ்பேஸை பார்க்குறதுக்காகவும் மொத்தம் 3 இன்வெர்ட் பால்கனிஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட் பால்கனி அண்டு சைட் பால்கனிஸும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ், கோர்ட்யார்டு அண்டு ஸ்டேர்கேஸ் ஏரியா, இந்த 3 இடங்களுக்கு டபுள் ஹைட் வால் கொடுத்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. மற்ற ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சீலிங்கில் ஸ்கைலைட்டோட கேர்வ்டு டிசைனில் உட்டன் ஃபினிஷ் இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கிறதும், வீட்டினுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்துகிற விதமாக போரோத்தோம் வால்ஸ் அண்டு ஃபில்லர் ஸ்லாப் சீலிங் யூஸ் பண்ணியிருக்கிறதும், லிவிங் ஹாலை நார்த் ஈஸ்ட் கார்னரில் பிளான் பண்ணி சங்கன் டைம் ஃப்ளோரிங், ஸ்லோப்டு ரூஃப் சீலிங், கிராஸ் வால்ஸ், எல் ஷேப்டு கார்னர் விண்டோ, இந்த மாதிரி நிறைய யூனிக்கான விஷயங்கள் கொடுத்து லிவிங் ஸ்பேஸை அழகாக வடிவமைச்சிருக்கிறதும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்டடி ஏரியாவில் ஃபில்லர் ஸ்லாப் முறையில் பிரிக் வச்சு ஜாக் ஆர்ச் முறையில் சீலிங் செஞ்சுருக்கிறது. இது எல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீட்டில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5.5 சென்ட், அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 35 அடி அகலமாகவும் 68 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3062 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட வெஸ்ட் சைட் வியூ. இந்த ஏரியாவில் நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்குது. அதோட லேண்ட்ஸ்கேப்பை பயோமிமிக் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர்ஸை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. மவுண்டெயின் மாதிரியே ஒரு பக்கம் ஸ்லோப் ரூஃப் கொடுத்து ஒயிட் அண்டு ரெட் பிரிக் கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மவுண்டெயின்ஸோட லேண்ட்ஸ்கேப் வியூ டிசைன்லேயே மெயின் என்ட்ரன்ஸுக்கு பெரிய மெட்டல் கேட்டும் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 16x19. தரைக்கு பூரா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. கிளே பாட்ஸை வச்சு ஃபில்லர் ஸ்லாப் முறையில் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ரைட் பீமுக்கு பதிலாக கொஞ்சம் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி வீட்டோட எக்ஸ்டீரியர் மவுண்டெயின் தீமுக்கு மேட்சிங்காக ஆர்ச் ஷேப்பில் ஸ்ட்ரக்சரல் பீம் கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து 8x6.25 அடி சைஸில் சிட் அவுட் அடுத்து 6.25x20 அடி சைஸில் ஸ்டோன் பாத்வேயோட கார்டன் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை நல்ல ஹெவியான தேக்கு மட்டில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே 8x8 அடி சைஸில் ஃபோயருக்கு லெஃப்ட் சைடில் 9x8 அடி சைஸில் கோர்ட்யார்டு. ஃப்ளோரை சங்கன் டைப்பில் 2 படிக்கட்டுக்கு கீழே இறக்கி தரைக்கு பூரா ஆத்தங்குடி டிசைன் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஈஸ்ட் வாலில் கிளாஸ் கவரோட நிறைய கிளே ஜாலிஸும் சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. இதனால் காலை நேரங்களில் சூரிய வெளிச்சம் ஜாலிஸ் மூலிமா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வீட்டுக்குள்ளே மைய பகுதியில் விழுந்து ஒரு ஆஸ்தட்டிக் லுக் கிடைக்கிற மாதிரி கோர்ட்யார்டை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற லிவிங் ஹாலுக்கு என்ட்ராரோ. கோர்ட்யார்டு மாதிரியே லிவிங் ஹாலோட ஃப்ளோரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி சங்கன் ஸ்லாப் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்லோப்டு டைப்பில் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் 2 ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. தரைக்கு பூரா 4x2 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஈஸ்ட் சைட் வாலில் டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த பேஸ் கேபினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸில் டாப் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீட்டில் ஒரு சில இடங்களில் புரோத்தோன் பிளாக்ஸ் வச்சு செவர்களை கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வர வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அதே சமயம் ஒரு நல்ல லுக் கொடுக்கறதுக்காகவும் புரோத்தோன் பிளாக்ஸை இவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. கார்னரில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் ஃப்ரெஞ்ச் டைப்பில் பெரிய கார்னர் விண்டோ கொடுத்துருக்காங்க. போரிங்காக இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டுன்னு ஒரு சில இடங்களில் ரெகுலர் வால்ஸுக்கு பதிலாக கர்வ்டு வால்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லா இருக்கு. சீலிங்கை பார்த்தீங்கன்னா டபுள் லைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி 2 ஸ்கைலைட்டோட ஸ்லோப்பு ரூஃப் கொடுத்து சென்டரில் ஒரு அழகான ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த லிவிங் ஸ்பேஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிட்ஸ் பெட்ரூமில் இருந்தும் லாஞ்சில் இருந்தும் லிவிங் ஸ்பேஸை பார்க்குற மாதிரி 2 இன்வெர்ட் லுக்கிங் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஃபோயருக்கு ஆப்போசிட்டில் சர்க்குலர் ஷேப்பில் ஸ்டேர்கேஸ் ஏரியா பில்ட் பண்ணி அதில் கர்வ்டு ஷேப்பில் ஸ்லாப்லெஸ் டைப்பில் அழகாக இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம், சைஸ் 4x7 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். கோர்ட்யார்டுக்கு ஆப்போசிட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ரூம். நிறைய உட் கார்விங் டிசைன்ஸோட டோர் அண்டு டோர் ஃப்ரேமை ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 5x5. ஆத்தங்குடி டிசைனில் டைல்ஸ் பதிச்சு கிரனைட் டாப்போட ஒரு பேஸ் கேபினெட்டும் சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கோர்ட்யார்டு அடுத்து ஓப்பன் டைப் டைனிங் ஸ்பேஸ், சைஸ் 13x11. சென்டரில் ஒரு பெரிய டைனிங் போட்டு சீலிங்கில் அழகான ஒரு ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவிலிருந்தும் ஈஸ்ட் சைட் செட்பேக் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற கார்டன் ஸ்பேஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு வசதியாக டீக்குட் அண்டு கிளாஸில் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய டோர் செஞ்சுருக்காங்க. வீட்டை சுற்றி இந்த மாதிரி இருக்கிற செட்பேக் ஏரியாஸ்க்கு பார்த்தீங்கன்னா செடிகள் வைக்கிறதுக்காக கார்டன் ஸ்பேஸ் விட்டுட்டு மீதி இருக்கிற ஏரியாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிப்ஸ் ஜல்லி போட்டிருக்காங்க. எதுக்காகனா மழை வரும்போது அந்த தண்ணி வந்து டைரெக்டாக பூமி கடியில் போய் அண்டர் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகணுங்கிறதுக்காக சிமெண்ட் தரையோ இல்லை டைல்ஸோ எதுவும் போடாமல் இந்த மாதிரி சிப்ஸ் ஜல்லி போட்டிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த ஜாலி வால்ஸை பூராமே கிளியர் டஃப் அண்ட் கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் இருந்து டைனிங் ஸ்பேஸுக்கு ஈஸியாக ஃபுட்ஸை சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக அந்த இன்பிட்வீன் வால்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ச் ஷேப்பில் பெரிய ஓப்பனிங் விட்டுருக்காங்க. இது உட்டன் கிராக்கரி யூனிட். ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸில் கேபினெட்ஸும் பக்கத்தில் நிறைய ட்ராவர்ஸும் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஸ்பேஷியஸான கிச்சன், சைஸ் 16x11. யூ ஷேப்டு டேபிள் டாப்புக்கு ஒயிட் ஃபுல் பாடி டைல்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கும் 3 பர்னர் டைப்பில் ஹாபு மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க.
டேபிள் டாப் கீழே கிரீன் கலரில் ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப்போட எண்டில் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் என்னென்னா 5.5க்கு 4 அடி சைஸில் தனியாக ஸ்டோர் ரூமும் ப்ரொவைட் பண்ணி உள்ள நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு எக்ஸிட். அவுட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணி டேபிள் டாப் வித் சிங்க் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினை இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. சவுத் வெஸ்ட் கார்னரில் சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிளான் பண்ணி உள்ள ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜன்னல்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டைப்பில் கர்டைன் பிளைண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் தனியாக வாக்கின் வார்ட்ரோபும் கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபுல் லென்த் மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7.5க்கு 5. பெட்ரூமோட தீமுக்கு மேட்சிங்காக க்ரீன் அண்ட் ஒயிட் கலர்லேயே வால்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஸ்பேஸை சர்க்குலர் ஷேப்பில் அழகாக பில்ட் பண்ணி உள்ள ஸ்பைரல் ஷேப்பில் இன்னர் ஸ்டேர்கேஸை அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த படிக்கட்டுகளை பார்த்தீங்கன்னா கிராண்டாக உட்டன் டாப் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிலா மாதிரி கிரசன்ட் டைப்பில் ஸ்கைலைட் கட்டி சுற்றியும் ஸ்டார்ஸ் மாதிரி நிறைய ஸ்பாட்லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸை தின்னாக கொடுத்துருக்காங்க. பார்க்க யூனிக்காக நல்லா இருக்குது. அதே சமயம் இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த கிளாஸஸை வாலுக்கு பேரலாக கொடுக்காம பர்பண்டிகுலராக கொடுத்துருக்காங்க. சூரிய வெளிச்சம் வந்து இந்த 9 இன்ச் கிளாஸில் உள்ளே பாஸ் ஆகி வரும்போது உள்ள ரேஸ் மாதிரி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் அந்த ரேஸ் வந்து வீட்டுக்குள்ளே வெளிச்சத்தை கொடுக்குமே தவிர ஹீட்டை கொடுக்காது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் ஸ்டடி ஏரியா. சீலிங்க்கு ஃபில்லர் ஸ்லாப் முறையில் பிரிக்ஸ் வச்சு ஜாக் ஆர்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஸ்டடி ஏரியாவோட சைஸ் 8.75க்கு 7.75. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து லிவிங் ஸ்பேஸை பார்க்குறதுக்காக சின்னதாக ஒரு இன்வெர்ட் பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்டடி ஏரியாவிலிருந்து நார்த் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 17.5க்கு 11.75.
பெட்ரூமில் இருந்தும் லிவிங் ஸ்பேஸை பார்க்குற மாதிரி இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு இன்வெர்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 12.5 x 3.5. அவுட் சைடில் இந்த க்ரீனரியான வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வசதியாக பால்கனியை எல் ஷேப்பில் நல்ல நீளமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8 x 6. ஒரு நல்ல விஷுவல் கனெக்ஷனுக்காக இந்த வீட்டில் 3வது இன்வெர்ட் பால்கனியை கோர்ட்யார்ட் ஸ்பேஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. காலை நேரங்களில் இந்த பால்கனியில் நம்ம நின்னோம்னா மேலே இருந்த ஸ்கைலைட் மூலிமா வர சன்லைட்டும் ஆப்போசிட்டில் இந்த கிளே ஜாலிஸ் வாலில் இருந்து வர சன்லைட் நம்ம மேலே விழுற மாதிரி இந்த இன்வெர்ட் பால்கனியை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. கோர்ட்யார்ட் பக்கத்தில் 11.25 x 7 அடி சைஸில் ஒரு டெடிகேட்டட் ஒர்க் ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் கொடுத்த மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் பெரிய கார்னர் விண்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற 3rd பெட்ரூம் கென்றாரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16 x 16. சென்டரில் உட்டன் காட் போட்டிருக்காங்க. ரைட் சைடில் இந்த ஜன்னலுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் கேபினெட்டோட பெரிய விண்டோ சீட்ரும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பெரிய வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. சைஸ் 13 x 5.25. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7.5 x 5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். பெட்ரூமோட தீமுக்கு மேட்சிங்காகவே பாத்ரூமோட டைல்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஓப்பன் டெரஸ்க்கு என்ட்ராரோம். ஃப்யூச்சரில் இந்த ஸ்பேஸில் ஒரு கஜிபோ செட்டப் கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை, மேஷனரி ஆஃப் ஆர்கிடெக்ட் இவங்க தான் இந்த அழகான வீட்டை இவங்க கிளைண்ட்டுக்கு ஈரோடில் கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக வீடு கட்டணும்னா மேஷனரி ஆஃப் ஆர்கிடெக்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இவங்க ப்ரீவியஸாக பண்ண சில ப்ராஜெக்டோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். வீடு நல்ல வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இந்த வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. அடுத்து நாம் கிளைண்ட் ஃபீட்பேக்கை பார்க்கலாம். இது எங்களுடைய ஃபஸ்ட் ஹோம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக கட்டணும் அப்படிங்கிறனால we were seeing lot of architects பார்த்தோம், நிறைய பேர்கிட்ட பேசினோம். பட் எங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இல்லை. தென் மார்க்கியோட டீமுடைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைவ்லியான ஒரு ஹோம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ வி அப்ரோச் தெம். ஸோ எங்களோட ஐடியாஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அண்ட் ஹவ் வி வாண்டட் எங்களுடைய
யூஸபிலிட்டிக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் மாடர்னாகவும் கொஞ்சம் புது விதமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஏர்த்தியாகவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தோம். தென் எங்களுடைய இன்புட்ஸ் ரொம்ப கேட்டு வாங்கிட்டு தென் என்ன மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக அண்ட் என்ன விருப்பப்படுறோமோ லைக் நேச்சுரல் லைட்டிங் உள்ளே இருக்கிற மாதிரி அண்ட் ப்ளஸ் எய்ஸ்தட்டிக்காக புதுசாக இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வி ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் மாக்கியோ. ஸோ ஆஸ் ஹி செட், நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடு அப்படிங்கும்போது நிறைய ஐடியாஸ் ஆல்ரெடி இருந்தது. இந்த மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருந்ததுனால வி வர் ரியலி கன்ஃபியூஸ்ட். ஆனால் அந்த இடத்துல சபரீஷ் அண்ட் தமிழ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ஒரு சிலது செட் ஆகும், ஒரு சிலது செட் ஆகாது அப்படிங்கிறதுல வந்து எப்படி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து தே வர் வெரி பர்டிகுலர். ஸ்டார்டிங் ஃப்ரம் லிவிங் ரூம் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணது அவங்க தான். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தோம், ஏன்னா அந்த ஒரு க்ராஸ் லேபுக்கு எல்லாமே. பட் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க முடியுமோ தே டிட் கிவ் அஸ். ஸோ எப்படி மிக்ஸ் ஆகுங்கிற ஒரு பயம் இருந்தது. ஏன்னா பூஜை ரூம் இஸ் வெரி ட்ரெடிஷ்னல், முத்தம் வச்சு அந்த மாதிரி வந்து. அண்ட் கிச்சன் என்னோட எப்படி சொல்கிறது, ஐடியாஸ் வாஸ் ஆல் டுகெதர் வெரி ஃபேஷனபிள். ரொம்ப மாடர்னாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கிச்சன். ஸோ அது எப்படி மேட்ச் பண்ண முடியுங்கிறது ஒர்க் பண்ணது எல்லாமே அவங்க தான். ஸோ நிறைய ஐடியாஸ், லைட்டிங்கோடது ஜன்னலோடது எல்லாமே அவங்களோட ஐடியாஸ் தான். ஸோ இட் ரியலி ஹெல்ப் டு பி ஒர்க் டுகெதர் அப்படிங்கிறத வந்து வி வேர் ரியலி ஹாப்பி. அண்ட் தி வேர் ஏபிள் டு புல் இட் ஆஃப் இன் அ வெரி குயிக்கர் டைம். ரொம்ப டிலேலாம் இல்லாமல் கம்பேரிட்டிவ்லி ஒரு ஈஸியான ஒரு டைம் லைன்குள்ளார தி ஃபினிஷ்ட் அண்ட் கேவ் அஸ்.